சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரேகா இருந்துட்டு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல நான் அப்போவே சொன்னேன் இல்லைம்மா, கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களால இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. மீனா தான் ஜெயிப்பாங்க நான் சொன்னோம் இல்லை. சொன்ன மாதிரியே அவங்க தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், மீனா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கிட்டமா மீனவ தெரியாதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? அவங்க ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக உங்களை மாதிரி ரவுடித்தனம் பண்ண மாட்டாங்க, ஆட்களை வச்சு ஆளுங்களை அடிக்க மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் கிடையாது, மீனை வீட்டில் எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க, அதுவும் அம்மானு கூட பார்க்காம எங்கிட்டயே அந்த குடும்பத்தை பற்றி ஒசத்தி பேசிகிட்டு இருக்கல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அந்த வீட்டில் எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கும் எனக்கும் சொந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேக்கா சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு, அந்த சத்தியாவை அடித்து இங்கே இழுத்துட்டு வாங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தாமணி அவங்க ஆட்கள் கிட்ட சொல்கிறாங்க. சத்யா வேலைக்கு போகும்போது சிந்தாமணியோட ஆட்கள் இருந்துட்டு சத்யாவை வழிமறிச்சு நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.